ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு இறால் குழம்பு வைக்கலாமா? கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயமாக பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகா கீரி எடுத்துட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி நல்லா பழுத்திருக்கணும், அதை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் மட்டும் வேணாங்க, ஏன்னா அது வந்து கலரை மாற்றி விட்ரும். இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸ் கொஞ்சமாக இருந்தால் போதுங்க, அதை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு அது திரும்ப வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. ப்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெந்திருக்கு அப்படின்றதுக்கு நல்ல சுருண்டு ஆரஞ்சு கலராக மாறி இருக்கும். அப்போ வந்து புளித்தண்ணியில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆல்ரெடி கலந்து வச்சுட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா தோல் நீக்காத பூண்டை ஒரு 4-5 பூண்டை எடுத்து நச்சு அதில் திரும்ப உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான இறால் குழம்பு ரெடி.